சரி, ஓகே. ஸோ இண்டிபெண்டன்ஸ் டேக்கு இவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்ப்போம். நம்ம எல்லாம் நிறைய ஸ்கீம்ஸ்லாம் அறிவிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா? முதல்ல நம்ம யூனியன் கவர்மெண்ட் போயிட்டு அப்புறம் அப்படியே ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணலாம். ஸோ யூனியன் கவர்மெண்ட்ல இண்டிபெண்டன்ஸ் டேக்கு எங்க ஹெல்ப் பண்ணுவாங்க? ரெட் ஃபோர்ட்ல பிஎம் தான் மெயினாக ஹெல்ப் பண்ணுவாரு. ஸோ அதுதான் இது. ஸோ என்ன ஒரு முக்கியமான இது என்னன்னா, அவர் சும்மாவே பயங்கரமா பேசுவாரு. அண்ட் இந்த தடவை அதிகமாவே பேசியிருக்காரு. ஓகேவா? ஸோ லாங்கஸ்ட் ஸ்பீச் இந்த தடவை. இதுக்கு முன்னாடி ரெக்கார்ட் கிரியேட் பண்ணதும் நம்மால் தான். ஸோ அவர் ரெக்கார்டை அப்படியே பிரேக் பண்ணி இந்த தடவை எவ்வளோ 103 மினிட்ஸ் பேசியிருக்காரு. ஓகேவா? அது முடிச்சுட்டு எவ்வளோ ஒரு படமே பார்த்துருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ நேரம் பேசியிருக்காரு. என்ன பேசினாரு அப்படின்னா, நமக்கு நிறைய பேசினாரு. நமக்கு அவ்வளவும் தேவையில்லை. நமக்கு தேவையானது ஒரு 5 முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும். ஸோ அது மட்டும் நம்ம எடுத்திருக்கோம். ஒன்னு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் வந்து கொண்டு வரதா சொல்லியிருக்காரு. ரைட்டா? ஸோ அந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான ரிஃபார்ம்ஸ் இருக்கும், அதை வந்து இன்னும் சொல்றாரு. இன்னைக்கு தான் அந்த நியூஸ் வந்து டெவலப் ஆகுது. ஸோ ஃபர்தரா என்ன மாதிரி கொண்டு வராங்கன்றது பார்க்கலாம். இன்னைக்கு ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் வந்து கொண்டு வராங்க அப்படின்றது வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் முக்கியமானது நியூக்ளியர் எனர்ஜி. ஸோ நியூக்ளியர் எனர்ஜில என்ன பண்றாங்க அப்படின்னா, நியூக்ளியர் எனர்ஜில அவர் என்ன எய்ம் சொல்றாரு அப்படின்னா, 10 மடங்கு அதிகப்படுத்தணும்ன்ற. இப்ப ஆல்ரெடி நமக்கு எத்தனை நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் கரண்டா ஆபரேஷன்ல இருக்கு? 10 ஆபரேஷன்ல இருக்கு. சரியா? சோ இதை வந்து இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது 2047 பண்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது ஒண்ணு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இன்டெப்தா அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நியூக்ளியர் எனர்ஜினா என்னென்ன ரியாக்டர்ஸ் இருக்குன்னு அப்புறம் அது மாதிரி லக்பதி டிவி ஸ்கீம்லயும் லக்பதி டிவினா என்னன்றத ஸோ நியூக்ளியர் எனர்ஜி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஸ்டேட்டஸ் நம்ம இது ஆல்ரெடி பார்த்துருந்தோம். சில இது கிளாஸ்ல பார்த்துருக்கோம். கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் வந்து இன்னொரு 5 லாங்குவேஜ் ஆட் பண்றாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஆனா அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் கேபினெட் அப்ரூவ் பண்ணிட்டாங்க. அபிஷியல் ஆகலன்னு சொல்லியிருந்தோம். அதை ஆக்கிட்டாங்க. அபிஷியல் ஆகிட்டாங்க. நமக்கு கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்றாங்க 2004ல. ஸோ 4ல அனௌன்ஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் எது? தமிழ். அதுக்கப்புறம் சான்ஸ்கிரிட், அப்புறம் தெலுங்கு, கன்னடா, ஒடியா, அதுக்கப்புறம் இது ஃபுல்லா. சரியா? ஸோ அதுக்கப்புறம் உள்ளதுல மராத்தி, அசாமிஸ், பங்களா, பாலி, 11 லாங்குவேஜஸ். சரியா? கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் மொத்தம் 11. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? 3 crore women இதுல லக்பதி தீதிஸா உருவாக்கணும் அப்படின்னு. ஸோ லக்பதி தீதினா என்ன அப்படின்றத நம்ம ஃபர்தரா பார்ப்போம். இதுல என்ன இங்க என்ன சொல்றாருன்னா 3 கோடி லக்பதி தீதியை உருவாக்கணும் அப்படின்றத ஸ்கீம் கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மிஷன் சுதர்ஷன் சக்ரா அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ மிஷன் சுதர்ஷன் சக்ரா என்ன பண்ணுது? ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மெயினா. சரியா? நமக்கு ஆல்ரெடி வந்து ஓரளவுக்கு நேவி ஆர்மி வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். பட் ஏர்ஃபோர்ஸ்லாம் இப்போ என்ன ஆகுது? ரோல் பிளேவா இருக்கு. எஸ்பெஷலி இஸ்ரேல் பாலஸ்தீன் இஷ்யூ, ஈரான் இஷ்யூ, இதுக்கெல்லாம் அப்புறம் நம்ம எதை யோசிக்கிறோம்னா ஏர் தான் நமக்கு வந்து ஈஸியா அட்டாக் பண்ற மாதிரி இது போல. அதனால நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் நம்ம இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதுல இருக்காங்க. ஸோ அதுக்கு தான் இந்த மிஷன் சுதர்ஷன் சக்ரா. ஸோ இதை வந்து 2035 கொண்டு வரணும் அப்படின்றது ஏமா சொல்லியிருக்காங்க. கொண்டு வருவாங்க. ஓகேவா? ஸோ சுதர்ஷன் சக்ரா எது சம்பந்தமானதுன்னா ஏர் டிஃபென்ஸ். அதுக்கப்புறம் மேட் இன் இந்தியா செமிகண்டக்டர் சிப்ஸ் மெயினா. ஸோ செமிகண்டக்டர் இம்பார்ட்டன்ஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும். அது நம்ம ஃபர்தரா பார்ப்போம். ஏன்னா செமிகண்டக்டர்ஸ் இன்னும் இன்டெப்தா இருக்கு. ஸோ இது எல்லாமே நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ஸோ இதுக்கான டார்கெட் இயர் வந்து 2025 சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஸ்கர் யோஜனா. இந்த யோஜனா நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். ஆனா நீங்க பார்த்துருக்கோம். ஸ்கீமா பார்த்துருந்தோம். அது நம்ம இன்டெப்தா பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்ஸ். இப்போ என்னன்னா இந்த ஒவ்வொரு அனௌன்ஸ்மெண்ட்டையும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன்ஸ். ஒரு 10 ரியாக்டர்ஸ் இப்போ ஆல்ரெடி இருக்கு ஃபங்க்ஷன்ல. தாராப்பூர் ராஜஸ்தான்ல, கூடங்குளம், அப்புறம் கைகா, கக்ராப்பூர், அப்புறம் கல்பாக்கம்ல உள்ளது, லாஸ்டா நரவரம். இதெல்லாம் இப்போ ஃபங்க்ஷன்ல இருக்கு. இது போக ஒரு சில இது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனும் இருக்கு. நம்ம அதை மென்ஷன் பண்ணல. கரண்டா ஆப்ரேஷனல் இருக்கிறது மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணோம். சரியா? ஸோ இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஸ்கர் யோஜனா. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கீம் என்ன அப்படின்றத பார்க்கணும். முதல்ல மினிஸ்ட்ரி. லான்ச் பண்ற மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். அப்போ லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸாம் கொண்டு வராங்க. ஸோ இந்த ஸ்கீம்ல மொத்தம் 2 பார்ட்ஸ் இருக்கு. ரைட்டா? ஒன்னு வந்து பார்ட் ஏ, இன்னொன்னு பார்ட் பி. பார்ட் ஏ வந்து வேலைக்கு போறவங்களுக்கு.
ஸோ எம்ப்ளாயிஸ் ஓகேவா. ஸோ எம்ப்ளாயிஸ்க்கு உள்ளது. இன்னொன்னு எம்ப்ளாயர்ஸ் யாருன்னா அப்பாயிண்ட் பண்றாங்களோ அவங்களுக்கான இன்சென்டிவ். ரெண்டு பேருக்குமே இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. ஆனா இது ரெண்டுமே எதுக்காக உள்ளது அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் வேலைக்கு போறவங்களுக்காக மட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் வேலைக்கு போறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு இன்சென்டிவ் மாதிரி ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க. ஓகே. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கம்பெனிக்கும் ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க. ஸோ ரெண்டு பேருக்குமே இதுல இன்சென்டிவ் வருது. வேலை பார்க்கறவங்களுக்கும் வருது, வேலைக்கு நியமிக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கும் ஒரு இன்சென்டிவ் வருது. அப்ப வேலைக்கு போறவங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா ஒன் டைம் கிராண்டா கொடுக்குறாங்க. ஒன் டைம்னா ஒரு தடவை தான். எவ்வளோ? 15,000 ஃபர்ஸ்ட் டைம் எம்ப்ளாயிஸ். மெயினா பிரைவேட் செக்டர். ஸோ இது எல்லாமே முக்கியம். ஒன் டைம் கிராண்ட் 15,000 பிரைவேட் செக்டர் இதெல்லாம் கீப். நெக்ஸ்ட் இந்த இன்சென்டிவ் எப்படி இருக்கு அப்படின்னா 1 month EPF wage up to ₹15,000 in 2 installments. ஓகே, EPF தான் அது கொடுக்குறாங்க. அப்போ அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து EPF என்ன பண்ணிருக்கணும், ரிஜிஸ்டர் பண்ணிருக்கணும். ஸோ EPF மூலமா இதை ஒரு வேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ 15,000 ரெண்டு இன்ஸ்டால்மெண்ட்ஸ்ல கொடுக்குறாங்க. 2 installments. எதனால 2 இன்ஸ்டால்மெண்டா கொடுக்குறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, நம்ம ஒரே இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுத்தா நான் வேலைக்கு மாதிரி வரேன், நீ அப்பாயின்மெண்ட் மாதிரி பண்ணேன், வாங்கி ஆளுக்கு பாதியா பிரச்சனை அப்புறம் நான் வேலைக்கு போயிருந்தாங்க. அதனாலதான் என்ன பண்றாங்க, 2 இன்ஸ்டால்மெண்டா கொடுக்குறாங்க. ஸோ அந்த 2 இன்ஸ்டால்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் வில் பி பேயபிள் ஆஃப்டர் 6 months ஆஃப் சர்வீஸ். நீ 6 மாசம் வேலைக்கு வா, அதுக்கப்புறம் நான் அமௌண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் ஆஃப்டர் 12 months ஆஃப் சர்வீஸ். அப்போ 6 மாசமா தான் கொடுக்குறாங்க. ரைட்டா? அப்ப 6 மாசம் வேலைக்கு வரணும்னா 6 மாசத்துக்கான EPF எல்லாமே பிடிக்கணும். அந்த கம்பெனி சேலரி போடணும், கிரெடிட் ஆகணும். இவ்வளவு பண்ணும்போது உங்களுக்கு என்ன பண்ண முடியாது, மிஸ்யூஸ் பண்றதுக்கான சான்ஸ் வந்து கம்மி. அதனாலதான் 2 இன்ஸ்டால்மெண்ட்ஸா போகுது. ஸோ இது வந்து ஒரு சஸ்டைனபிளா ஒரு 6 months வரைக்கும் போகணும். அந்த 6 monthsனா அவங்க ஃபர்தரா கோர்ஸும் அண்டர்கோ பண்ணணும். ஆக்சுவலா இதுக்கு கீழே ஏதாவது சர்டிபிகேட் கோர்ஸோ அல்லது ஏதாவது அவங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது கோர்ஸோ அதையும் அண்டர்கோ பண்ணணும். சரியா? அதுவும் இதுல உண்டு. பட் இதுல அதை அவங்க ஸ்பெசிஃபிக்கா இதை மென்ஷன் பண்ணலாம். ஸோ எலிஜிபிள் எம்ப்ளாயிஸ் எவ்வளோ, சேலரிஸ் அப் டு 1 lakh. ஸோ 1 lakh வரைக்கும் ஏர்ன் பண்றவங்க இதுல அதுக்கு மேல இருக்கு. யாராவது நியூவா அப்பாயிண்ட் ஆனவங்க, ஃபர்ஸ்ட் டைம் அப்பாயிண்ட் ஆனவங்க யாருக்கு 1 லட்சம் மேல சேலரி கொடுக்குறாங்க. 10,000 தான் பெரிய பாடா இருக்கு. ஸோ அதனால அது ஓகே. நெக்ஸ்ட் இது நம்ம பாக்குறது எம்ப்ளாயிஸ்க்கு, இப்ப எம்ப்ளாயர்ஸுக்கு. சரியா? ஸோ எம்ப்ளாயர்ஸ்க்கு என்ன பண்றாங்க அகெயின், ஸோ இவங்களுக்கும் இன்சென்டிவ்ஸ் வருது. ஸோ இவங்களுக்கு இன்சென்டிவ் என்ன மாதிரி கொடுக்குறாங்க, அதே தான், சேம் சிஸ்டம் தான். 1 lakh வரைக்கும் ஏர்ன் பண்றவங்க யாரை அப்பாயிண்ட் பண்ணாலும் அவங்களுக்கு அதே மாதிரி இவங்களுக்கு இன்சென்டிவ் எப்படி வருதுன்னா அப் டு 3,000 per month ஃபார் 2 years. ஓகேவா? அதே மாதிரி ஃபார் ஈச் அடிஷனல் எம்ப்ளாய்மெண்ட், ஒவ்வொரு எம்ப்ளாய்மெண்ட்டும் கூட ரைட்டா அவங்களுக்கு 3,000 2 வருஷத்துக்கு கொடுக்கும். சரியா? அதுக்கப்புறம் இது வந்து சஸ்டைனபிள் ஃபார் அட்லீஸ்ட் 6 months. ஸோ 6 months அவங்க கண்டினியூஸா வந்துடும். ஏன்னா 6 months வந்தாதான் முதல்ல அவங்களுக்கே போகுது. அதே மாதிரி அதே 6 monthsக்கு ஒருத்தர் இவங்க பெர்மனண்டா வச்சிருந்தாதான் இவங்களுக்கும் இன்சென்டிவ் வரும். சரியா? அப்பதான் இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, காரணம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ இவங்களும் மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. சும்மா ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ற மாதிரி பண்ணிட்டு கவர்மெண்ட் கிட்ட இன்சென்டிவ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீ சரியா வேலை பார்க்க மாட்டேற அப்படின்னு அவங்க வேலைக்கு தூக்கி. அதனால இவங்களுமே ஒரு 6 monthsக்கு அவங்க சஸ்டைனபிளா வச்சிருக்காங்க. ஸோ மேனுஃபேக்சரிங் செக்டாருக்கு இன்சென்டிவ் வந்து 3rd and 4th இயர்ஸுக்குமே எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. அப்போ மேனுஃபேக்சரிங் செக்டாருக்கு என்ன பண்றாங்க, இம்பார்ட்டன்ஸ் அதிகமா கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு 3rd year 4th year வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. மற்றபடி ஜென்ரலா பிரைவேட் செக்டார்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது எல்லாருமே இன்க்ளூடட் ஆயிருவாங்க. அது இல்லாம ஸ்பெசிஃபிக்கா மேனுஃபேக்சரிங் செக்டாருக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இது என்னது நெக்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ண. ஸோ லக்பதி தீதினா யாரு, ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப் மெம்பரா இருக்கணும். ஓகே, சுய உதவி குழுவை சேர்ந்தவங்களா இருக்கணும். 1. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆனுவல் இன்கம் எவ்வளவு எக்ஸ்டெண்ட் ஆகணும், 1 லட்சத்துக்கு அதிகமா இருக்கு. அவங்களதான் நம்ம லக்பதி தீதின்னு சொல்லுவோம். ஓகேவா? லட்சாதிபதி அதான் மீனிங். ஸோ அந்த லட்சாதிபதியெல்லாம் நம்ம வந்து ஹிந்தியில லக்பதி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 1 லட்சத்துக்கு மேல அவங்களுடைய இன்கம் வரணும். அப்போ ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப் சுய உதவி குழுல இருக்கிற ஒரு லேடிய, ஒரு உமனை 1 lakhக்கு மேல ஏர்ன் பண்றதுக்கு அவங்கள ஃபெசிலிட்டேட் பண்றது, அவங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு உதவி பண்றதுன்னா இந்த லக்பதி தீதி ஸ்கீமோட மெயின். ஸோ இந்த 1 lakh மேல ஏர்ன் பண்றதுக்கு நம்ம நிறைய ஃபார்ம்ஸ் அவங்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்குறோம். அந்த நமோ ட்ரோன் தீதின்னு ஒரு ஸ்கீம் இருந்துச்சு. அதுல இவங்க லக்பதி தீதிஸ்க்கு தான் கொடுத்தாங்க. அப்ப அந்த மினி நானோ ட்ரோன்ஸ் கொடுக்கறது இவங்களுக்கு தான். அக்ரிகல்ச்சர்ல இவங்களோட இன்கம் இன்க்ரீஸ் பண்றதுக்கு தான்.
சரியா? ஸோ மெயின் எய்ம் இதுதான், 1 lakh மேல ஏர்ன் பண்ண வைக்கணும். ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் 4 அக்ரிகல்ச்சர் சீசனுக்கு இதை கால்குலேட் பண்றாங்க. 4 அக்ரிகல்ச்சர் சீசன் அல்லது பிசினஸ் சைக்கிள் வித் அன் ஆவரேஜ் மந்த்லி இன்கம் எக்ஸீடிங் rupees 10,000. மந்த்லி நீங்க 10,000 மேல எக்ஸைட் ஆனாதான் அட்லீஸ்ட் எங்க வர முடியும், ஒரு 1 இயருக்கு நீங்க 1 lakh தாண்டணும். சரியா? ஸோ 4 சீசன் அல்லது 4 பிசினஸ் சைக்கிளுக்கு கொண்டு வராங்க. ஆல்மோஸ்ட் என்ன 4 குவார்டர்ஸ் மாதிரி கேல்குலேட். ஒரு மந்த் நீங்க 12 months கிடைக்கும் போது 3 months கிடைக்கும், 4 குவார்டர்ஸ் வரும். சரியா? ஸோ அதுதான் உங்க பிசினஸ் சைக்கிள் அல்லது அக்ரிகல்ச்சர் சீசன் நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட். ஸோ இதில் நமக்கு இம்பார்ட்டன்ட் கீவேர்டு இதுதான், செல்ஃப் ப்ரமராக இருக்கணும், 1 lakh மேலே ஏர்ன் பண்ணியிருக்கணும் ஒரு வருஷத்துக்கு, அது முக்கியம். நெக்ஸ்ட் இந்தியன் செமிகண்டக்டர் மிஷன். ஸோ செமிகண்டக்டர் மிஷன்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, 4 செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் யூனிட் ரீசெண்டாக கொடுத்துருக்கு. ஓகேவா? ஆல்ரெடி இந்த ஒரு இண்டிபெண்டன்ஸ் ஸ்பீச்லயுமே செமிகண்டக்டர்ஸ் மேட் இன் இந்தியா செமிகண்டக்டர் சிப்ஸ் பத்தி பேசியிருந்தாங்க. செமிகான் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமும் கீழே இருக்கு. ஸோ அதனால செமிகண்டக்டர்ஸ்க்கு நம்ம அதிகமாக முக்கியம் கொடுக்கும். ஸோ செமிகண்டக்டரோட ஸ்பெஷாலிட்டி என்ன? அது செமிகண்டக்டர் பண்றது தான் அதோட ஸ்பெஷாலிட்டி. ஏன்னா ஃபுல்லாகவும் கண்டக்ட் பண்ண மாட்டேது, கம்ப்ளீட் கண்டக்டரும் இல்லை, அட் த சேம் டைம் ஒப்பேக்கும் கிடையாது, கம்ப்ளீட்டா கண்டக்ட் பண்ணாமலே உண்டு. ஆனா என்ன பண்ணுதுன்னா பாதி கண்டக்ட் பண்ணுது. ஸோ பாதி கண்டக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன சொல்லலாம், என்ன அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னா, அது எவ்வளவு கண்டக்ட் பண்ணணும்ன்றத நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா அது பாதி தானே கண்டக்ட் பண்ணுது. ஸோ இதனாலதான் செமிகண்டக்டர்ஸை நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இவி வெஹிக்கிள்ஸ் எல்லாத்துலயுமே செமிகண்டக்டர்ஸ் முக்கியமாயிருது. எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் எல்லாத்துலயும் செமிகண்டக்டர்ஸ் இம்பார்ட்டன்ட் ஆயிடுச்சு. ஏன்னா அதோடைய கரண்ட் ஃப்ளோவை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றதுனால. ஃபுல் கண்டக்டரா இருந்துச்சுன்னா நம்மளும் சேர்ந்து கண்டக்டர் ஆகிட வேண்டியதான், நமக்குள்ளே எலக்ட்ரிக் கண்டக்டர் ஆகும், அப்புறம் நம்மளும் போய் சேர்ந்துட வேண்டியதான். இது கண்ட்ரோல்ல இருக்கிறதுனாலதான் நம்ம அந்த டச் பேனல் எல்லாத்தையுமே நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம பிசிக்கலா டச் பண்றோம், ஸ்டில் அந்த கரண்ட் சப்ளை இல்லாத மாதிரி அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இல்லைன்னா மொத்த வெஹிக்கிளுமே டேமேஜ் ஆகுது சான்ஸ். ஸோ அதுதான் இதுல மெயின் இது. ஸோ இது வந்து அண்டர் இந்தியன் செமிகண்டக்டர் மிஷன். ஸோ 4 இடத்துல கொண்டு வராங்க, அந்த 4 இடம் இந்தியா. இது ஒடிசாலேயே 2 வந்துருது, அப்புறம் ஆந்திரா, பஞ்சாப். இது வந்து இப்போ ரீசெண்டா கேபினெட் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது இல்லாம அப்ப நம்ம அதுலயே எதை பார்க்கணும்னா, இந்தியன் செமிகண்டக்டர் மிஷன் எப்போ வந்துச்சுன்னு பார்க்கணும். ஸோ லான்ச் எப்போ? December 2021. ஸோ மினிஸ்ட்ரி என்னது? மெய்டி, மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெய்டி. அதுக்கப்புறம் மெயின் எய்ம் என்னதுதான், குளோபல் ஹப், இந்தியாவை குளோபல் ஹப்பா மாற்றணும். எதுக்கு? எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் அண்ட் டிசைன். ஸோ இது ஆக்சுவலா எதுக்கு கீழே இது கொண்டு வரோம்? காம்ப்ரிஹென்சிவ் செமிகான் இந்தியா ப்ரோக்ராம். மெயினா இந்த ப்ரோக்ராம் தான். இந்த ப்ரோக்ராமுக்கு கீழே தான் இந்த மிஷன் வருது. இந்த மிஷனுக்கு கீழே தான் நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் சொல்றோம். சரி, இந்த மிஷன் வந்து ஒவ்வொரு வருஷமும் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோக்ராம்ல, செமிகான் இந்தியா ப்ரோக்ராம். ஸோ இதுல என்ன அட்ராக்டிவ் இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க, எதுக்கு? கம்பெனிஸை சப்போர்ட் பண்றது. மெயினா இந்த மாதிரி கம்பெனிஸ் சிலிகான் செமிகண்டக்டர் ஃபேப்ஸ். இந்த சிலிகான் அந்த செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் மட்டும் யூனிட்ஸ் சொல்லாம ஃபேப்ஸ் சொல்றோம். ஃபேப்ஸ் ஃபேக்டரிஸ் தான், அது வந்து மாடர்ன் நேம் மாதிரி அதை யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபேப்ஸ்ன்றது ஓவராலா அந்த சிப்ஸ் ப்ரொடியூஸ் பண்றது எல்லாமே இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் அவங்க வந்து ஓவராலா ஃபேப்ஸ் அப்படின்றது யூஸ் பண்ணுறோம். மெயினாக செமிகண்டக்டர்ஸ் இதில் மேனுஃபேக்சரிங் மட்டும் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது செமிகண்டக்டர்ஸ். அதுக்கப்புறம் விடியல் ஃபைனான்ஸ். ஓகே, நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் வந்துடும். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்ல விடியல் ஃபைனான்ஸ் ஸ்கீமை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுவும் இண்டிபெண்டன்ஸ் டேக்கு நடந்துச்சு. ஸோ எப்படி எக்ஸ்டெண்ட் பண்றாங்க அப்படின்னா, விடியல் ஃபைனான்ஸ் ஸ்கீம் ஆல்ரெடி தெரியும் நமக்கு, ஃப்ரீ பஸ் டிராவல் ஸ்கீம் அப்படின்றது. ஸோ என்ன பண்றாங்கன்னா, பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் அண்ட் ரூட் அண்ட் ஹெல்த் ஏரியாஸ். அப்போ ஆல்ரெடி டிசபிலிட்டிஸ்க்கு இருந்துச்சு கவர் பண்ணியிருந்தாங்க, உமன் மட்டும் இல்லாம எல்லாருக்கும் கொடுத்துருந்தாங்க. இப்போ ஒரு டிசபிலிட்டிஸ் எங்கேயும் கொண்டு வராங்க, ஹில் ஏரியாஸ்ல இருக்கிற டிசபிலிட்டிஸ்க்கும் அதை எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ், ஃபார்மர் சர்வீஸ்மேன், அதுக்கப்புறம் சில்ட்ரன் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ். ஓகே, இவங்களுக்கும் அதை என்ன பண்றாங்க, எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. ஆனா சில்ட்ரன் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு தெரியும். நம்மளும் சொல்லலாம்ல, நானும் சில்ட்ரன், நம்ம சில்ட்ரனா வரமாட்டோம், அது வேற விஷயம். ஒருவேளை வந்தா சொல்லலாம் இல்லையா, பட் அது எப்படி என்னன்னு தெரியல, அது அவங்க தெரியும். நெக்ஸ்ட் வந்து லான்ச் எப்போ? May 2021. ஓகே, அதுக்கப்புறம் இதெல்லாம் மற்ற அனௌன்ஸ்மெண்ட்ஸ். இங்கே சிஎம் பண்ண மற்ற அனௌன்ஸ்மெண்ட்ஸ் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு ஹாஸ்டல் கட்டுறதா சொல்லியிருந்தாரு ஃபார்மர் சர்வீஸ்மென்ட்க்கு, எங்க? மாதவரம், சென்னையில.
இதெல்லாம் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தாங்க. யாருக்கு? காலேஜ் கோயிங் ரெஜிஸ்டர்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ். ஸோ இதுல ஸ்பெசிஃபிக்கா சொல்லிட்டாங்க ரெஜிஸ்டர்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ். இவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க? ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க. அதுவும் கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு. இது இல்லாம நிறைய பேருக்கு பென்ஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா ஒவ்வொரு இயருமே ஆகஸ்ட் 15 பண்ணுவாங்க. யாருக்குன்னா இந்த ஆர்மில இருந்தவங்க, அதுல தியாகியா இருந்தவங்க, அந்த மாதிரி. ஸோ அதுதான் இங்கேயும் எக்ஸ் சர்வீஸ்மேன் சர்வ்டு டியூரிங் வேர்ல்ட் வார் 2. சாப்பிட்றவங்க யார் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல, பட் இருக்கிறாங்க போல. வேர்ல்ட் வார் 2 அவங்களுக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க? 15,000. சரியா? நெக்ஸ்ட் மந்த்லி பென்ஷன் ஃபார் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அவங்களுக்கு வில் பி இன்க்ரீஸ் டு 22,000. அதுக்கப்புறம் மந்த்லி பென்ஷன் ஃபார் ஃபேமிலிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளும் எங்க 12,000 இன்க்ரீஸ் பண்ணும். அவருக்கு 22,000, மொத்த ஃபேமிலி 12,000. ஓகேவா? நெக்ஸ்ட் டிரைவிங் ஸ்கூல்ஸ் ஃபுல்லா கொண்டு வரதை ட்ரை பண்றாங்க தமிழ்நாடு ஃபுல்லா. சரியா? ஸோ டிரைவிங் ஸ்கூல் எங்க செட் இன் ஈச் டிஸ்ட்ரிக்ட். ஓகேவா? ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயுமே டிரைவிங் ஸ்கூல். இது இல்லாம 2 டிரைவிங் அகாடமி வேற கொண்டு வர போறாங்க. எவ்ரி ஜோன் அண்ட் ஸ்டேட் லெவல் டிரைவிங் அகாடமி. இதெல்லாம் டிரைவிங் சொல்றது இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டா போதும். இல்லை நம்ம டேரக்டா கொஸ்டின் கேட்க முடியாது. ஸோ அது இஷ்யூ இல்லை. இதுல இருந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவார்ட்ஸ். அவார்ட்ஸ். ஸோ என்னென்ன அவார்ட்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னா இதெல்லாம் தான் முக்கியமான அவார்ட்ஸ். அவார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்னா அதை அப்படியே படிச்சு தான் ஆகணும். ஓகேவா? ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே வந்துச்சுன்னா இது ஒரு பிரச்சனை. ஸோ அதே மாதிரி தகைசல் தமிழர் அவார்டு இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். தகைசல் தமிழர் அவார்டு, அப்புறம் ஏபிஜே அப்துல் கலாம் அவார்டு. எங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியா கொஸ்டின் சர்ச் பண்ணும்போது எங்களுக்கு கரெக்டாக போடு ஒரு நாங்கள் போட்டு பேரிங்ல கேட்போம், மேக்ஸ் ஃபாலோயிங்ல கேட்போம், கரெக்ட் பேட்ச் கேட்போம், அப்புறம் அதே கொஸ்டின் திருப்பி இன்கரெக்ட் பேட்ச் கேட்போம், எல்லாம் கேட்போம். சரியா? ஸோ அதனால இதை அப்படியே படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் அவார்டு ஃபார் சர்விங் உமன்ஸ், அப்புறம் சோஷியல் ஒர்க்கர், டாக்டர் அவார்டு, சோஷியல் ஒர்க்கர் அவார்டு. இதுல இம்பார்ட்டண்டா உள்ளது பார்க்கணும். முதல் 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட், மீதி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட்டா? நெக்ஸ்ட் இதே தான் அகைன் ஒரு வெவ்வேறு அவார்ட்ஸ் இருக்கும். சீஃப் மினிஸ்டர் ஸ்டேட் யூத் அவார்டு, அதுக்கப்புறம் ஸ்பெஷல் அவார்டு. நெக்ஸ்ட் இன்ஸ்டிடியூஷனல் அவார்ட்ஸ் தனியாக ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன், பெஸ்ட் பிரைவேட் எம்ப்ளாயரு, அதுக்கப்புறம் பெஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க், பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் சர்விங் உமன். இது எல்லாமே லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் தான். மொத்தமா லிஸ்டா கொடுக்கணும்னு கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் லோக்கல் பாடிஸ். ஸோ லோக்கல் பாடிஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ முனிசிபல் கார்பரேஷன் டாப் 2 கொஸ்டின் எது கொடுத்துருக்காங்க. முனிசிபாலிட்டிஸ்ல ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் எது? முனிசிபாலிட்டிஸ்ல இதெல்லாம் வந்துருது ராஜபாளையம், ராமேஸ்வரம், அப்புறம் பெரம்பலூர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டவுன் பஞ்சாயத்து. அதுலயும் டாப் 3 ஸ்பாட்ஸ் யாரு எது கொடுத்துருக்காங்க. சரியா? திரமேரூர், காட்டுப்புதூர், அப்புறம் நத்தம், திண்டுக்கல். நெக்ஸ்ட் ஜாப்பனீஸ் என்செஃபலைட்டிஸ். ஓகேவா? ஸோ ஜாப்பனீஸ் என்செஃபலைட்டிஸ் என்ன பண்றோம் அப்படின்னா வேக்சினேஷனை இன்க்ரீஸ் பண்ணும். ஆல்ரெடி ஒரு குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்ட்ஸுக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்றாங்க, மேற்கொண்டு ஒரு 7 டிஸ்ட்ரிக்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணும். சரியா? ஸோ ஜாப்பனீஸ் என்செஃபலைட்டிஸ் என்னதுதான்? ஜப்பானிய மூளை காய்ச்சல். ஓகேவா? ஸோ அதை பத்தி நம்ம சொல்லணும்னா அது இந்த கியூலெக்ஸ் மஸ்கிட்டோஸ் அந்த ஸ்பீசிஸ்ல இருந்து தான் காஸ் ஆகுது. அதுக்கப்புறம் வைரல் இன்ஃபெக்ஷன் தான். சரியா? ஃபிளாவி வைரஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி டெங்கு, எல்லோ ஃபீவர், நைல் ஃபீவர், இதெல்லாம் வெஸ்ட் நைல் ஃபீவர் எல்லாம் காஸ் பண்ற சேம் வைரல் வைரஸ் இதுதான். இது அதே ஸ்பீசிஸ் இதையும் காஸ் பண்றது. ஸோ அது இதுல இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இன்ஃபிளமேஷன் ஆஃப் பிரெயின். நெக்ஸ்ட் யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம்ல இது கவர் ஆகுற யூனிவர்சல் ப்ரோக்ராம்லயும் நம்ம என்செஃபலைட்டிஸை கவர் பண்ணலாம். So total இத்தனை சில்ட்ரன் ஏஜ்டு 1 to 15. வேக்சினேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளவு யங் ஏஜ்ல கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அது ஃபைட் பண்ற அதோட எஃபெக்ட் வந்து நல்லா இருக்கும். ஓகேவா? நம்ம 20-30 கொடுக்கும்போது அது பெருசா எஃபெக்ட் இருக்காது. ஸோ அதனாலதான் நம்ம மேக்ஸிமம் வேக்சினேஷன் ஃபோக்கஸ் பண்றது எல்லாமே 15 ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டா ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் வேக்சினுமே அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. உமன் எல்லாமே ஏஜ் 9 to 14 தான் ஃபோக்கஸ் பர்சன்ஸ். ஏன்னா அதுக்கு மேல கொடுக்க முடியாதுன்னு இல்லை, கொடுத்தா எஃபெக்ட் கம்மி. அதனால இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கவர் பண்ணிருக்கு. நெக்ஸ்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பிரைவேட் கான்ஸ்டலேஷன். ஓகேவா? ஸோ என்னன்னா எர்த் அப்சர்விங் சேட்டலைட் தான். என்ன பண்றாங்கன்னா ஒரு 4 சேட்டலைட்டை சேர்த்து ஒரு சிங்கிள் இதுக்கு யூஸ் பண்றாங்க. அப்போ ஒரு சேட்டலைட் யூஸ் பண்றதுக்கும் ஒரு 4 சேட்டலைட்டா கவர் பண்ணி யூஸ் பண்றதுக்கும் என்ன ஆயிருக்கு, உங்களுக்கு கவரேஜ் வந்து 24/7 கிடைச்சிருது. பிளஸ் வந்து ரொம்ப துல்லியமாகவும் கிடைச்சிது.
இந்த மாதிரி கான்ஸ்டலேஷன் நம்ம இது வரைக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணதில்லை, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. 4மே பிரைவேட் கம்பெனி. சரியா? ஸோ அந்த 4 இது எங்க பண்றாங்க அப்படின்னா இன்ஸ்பேஸ் தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வராங்க. ஸோ இன்ஸ்பேஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ என்ன செலக்ட் பண்றாங்க அப்படின்னா பிக்சல் ஸ்பேஸ் இந்தியா. ஸோ இதுதான் மெயினா லீட் பண்ணுது. ஓகே, அது லெட் கன்சார்டியம் அப்படின்றப்போ அந்த கன்சார்டியம்ல ஒரு 4 கம்பெனி பிரைவேட் கம்பெனிஸ் யாரெல்லாம் வரா? பிக்சல் ஸ்பேஸ் இந்தியா, அதுக்கு கீழே பிஎஸ்ஐ ஸ்பேஸ், சாட்ஷோர் அனாலிட்டிக்ஸ் இந்தியா, அதுக்கப்புறம் த்ருவா ஸ்பேஸ், அப்புறம் திருப்பி பிக்சல் ஸ்பேஸ் இந்தியா. ஓகேவா? இல்ல இதோட முடிஞ்சது 1, அதுக்கப்புறம் இது 2, 3, 4. ஓகே, த்ருவா 4 கம்பெனிஸ் வந்துடும். ஸோ இதுல மொத்தம் எத்தனை சேட்டலைட் இருக்கு அப்படின்னா மொத்தம் 12 சேட்டலைட். ஓகேவா? ஸோ இது வந்து அனாலிசிஸ் ரெடி டேட்டா அப்படின்னா என்னது? அனாலிசிஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய டேட்டா. அது என்ன பண்ணிருக்குன்னா தகவலை ஃபுல்லா எடுத்து அதை என்ன பண்ணிட்டு கன்சாலிடேட் பண்ணியே கொடுத்தது. நேரா நம்ம அனாலிசிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கணும். இப்ப டேட்டா உங்களுக்கு அது வந்து சேலரி வருதுன்னு வச்சுக்கோம், அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அதனால இது ஆல்ரெடி அனாலிசிஸ் பண்றதுக்கு ஏதுவான விதத்திலேயே அது வந்துருது. ஸோ அதனாலதான் அது நம்ம அனாலிசிஸ் ரெடி டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதுக்கப்புறம் வேல்யூ ஆடட் சர்வீசஸும் நிறைய கொடுக்குது ஃபார் வேரியஸ் அப்ளிகேஷன்ஸ். ஸோ என்னென்ன அப்ளிகேஷன் காமனா இருக்கும் நமக்கு சேட்டலைட்ல எர்த் அப்சர்விங்ல நமக்கு மெயினா யூஸ் பண்றதே கிளைமேட் சேஞ்ச், இந்த மாதிரி வெதர் ஃபோர்காஸ்ட் இதுதான். சரியா? ஸோ அதேதான் இங்கே டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், கிளைமேட் சேஞ்ச் மானிட்டரிங், அக்ரிகல்ச்சர், மரைன் சர்வேலன்ஸ், நேஷனல் செக்யூரிட்டி, அர்பன் பிளானிங். என்னன்னா இந்த எர்த் அப்சர்வேஷன்ல நமக்கு முக்கியமானது என்ன அப்படின்னா 24/7 நம்ம எர்த்தை வந்து அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கோம். அப்ப 24/7 நீங்க அப்சர்வ் பண்றது இந்த மாதிரி விஷயத்துக்கு தானே இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 நாளைக்கு ஒரு தடவை வரணும் வச்சுக்கோங்க, நீங்க பார்த்துட்டு திருப்பி 10 நாள் கழிச்சு வரும்போது சைனா ஃபுல்லா உள்ள வந்திருக்கோம், பாகிஸ்தான் ஃபுல்லா வார்த்தைக்கு வந்துருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணணும், டே டு டே மூவ்மெண்ட் பார்த்துட்டு இருந்தாதான் அங்க என்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்குன்றது நமக்கு தெரியும் இல்லையா? 10 நாள்ல என்ன வேணாலும் நடக்கும். ஸோ உங்களுக்கு 24/7 அப்சர்வ் பண்றது முக்கியமாயிடும். எர்த் அப்சர்வேஷன்ல அதுதான் முக்கியம். அப்ப இந்த கம்யூனிகேஷன் இந்த மாதிரி இதுக்கு அதுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். பட் எர்த் அப்சர்வேஷன்ல நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இதெல்லாம். அப்புறம் அர்பன் பிளானிங், அதுக்கப்புறம் மீட்டிங் குளோபல் டிமாண்ட் ஃபார் ஜியோ ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ். மெயினா ஜியோ பாலிட்டிக்ஸ் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. மெயினா இந்த மற்ற கண்ட்ரீஸ்ல வார்லாம் போயிட்டு இருக்கிறதுனால நமக்கும் அது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. ஸோ லொகேஷன் வைஸும் நமக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜியோ ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுல இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இன்ஸ்பேஸ். ஸோ இன்ஸ்பேஸ் என்ன பண்ணுறது? இட்ஸ் அ சிங்கிள் விண்டோ தான். ஓகேவா? சிங்கிள் விண்டோ சிஸ்டம் எதுக்குன்னா மொத்தமா இந்த இஸ்ரோவுடைய என்னன்னா முதல்ல இஸ்ரோன்னு ஒரு சிங்கிள் ஆர்கனைசேஷனா இருந்தது. அதுக்கப்புறம் தான் இன்ஸ்பேஸ், ஓகேவா, என்எஸ்ஐ. ஸோ இன்ஸ்பேஸ் என்எஸ்ஐல 2 ஆர்கனைசேஷனா கொண்டு வந்துட்டு இன்ஸ்பேஸ் என்ன பண்ணுவோம்னா எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணிட்டு இன்ஸ்பேஸ் ஒரு எல்லாரும் என்எஸ்ஐல மெயினா என்ன பண்ணணும்னா பிரைவேட் செக்டார்ஸ் ஸ்டேட் செக்டார் பிரைவேட்டை ஸ்பேஸ் செக்டார்க்குள்ள கொண்டு வரணும். ஓகேவா? ஸோ டிசிஷன் எடுக்கிறது எல்லாம் மேக்ஸிமம் இன்ஸ்பேஸ்ல இருக்கும். அதனாலதான் இதை வந்து நம்ம என்ன சொல்லிடுறோம், சிங்கிள் விண்டோ இண்டிபெண்டன்ட் நோடல் ஏஜென்சி. அது நோடல் ஏஜென்சியா இருக்கும். அதுக்கப்புறம் என்எஸ்ஐஎல். ஸோ என்எஸ்ஐஎலுடைய மெயின் வேலை என்னதுதான், பார்ட்டிசிபேஷன் ஆஃப் பிரைவேட் செக்டார் இன் பிரைவேட் கம்பெனிஸ் இன் ஸ்பேஸ் செக்டார். சரியா? ஸோ அவங்களுடைய வேலை இருக்கு. ஸோ அந்த 2 ஆர்கனைசேஷனுமே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வெற்றி பள்ளிகள்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க. ஸோ இது வந்து கவர்மெண்டே கொண்டு வராங்க. ஸோ வெற்றிக்கு என்ன மீனிங்? வைப்ரண்ட் எஜுகேஷன் டார்கெட்டிங் ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ என்னன்னா வைப்ரண்ட் எஜுகேஷன் அப்படின்றது என்னது? ஸோ வைப்ரண்ட்ன்றது கலர்ஃபுல், அட்ராக்டிவ், எல்லாத்தையும் ப்ராமினென்ட். ஓகே, ப்ராமினென்ட்ன்றதுல இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ நம்ம நினைக்கலாம் பெரிய லெவல்ல கொடுக்குற எஜுகேஷன். ஓகே, அப்போ வைப்ரண்டா எஜுகேஷன் நீங்க நம்ம கொடுக்குறோம். எதுக்கு கொடுக்குறோம்? எதை டார்கெட் பண்றோம்? ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன். அப்போ என்ன பண்றாங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வீக்கெண்டு கோச்சிங் கொடுக்குறாங்க. எதுக்கு? நாளைக்கு அவங்க ஐஐடியோ நீட்டோ எழுதி ஏதாவது ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன், ஹையர் எஜுகேஷனுக்கு ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் போறது. ஈவன் கியூட்னு ஒரு எக்ஸாம் இருக்குல்ல, ஸோ இந்த எக்ஸாமுக்கு எல்லாமே என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஆனா எப்படி கொடுக்குறாங்கன்னா வீக்கெண்ட்ல வாலண்டரியா என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விருப்பம் தெரிவிக்கிறாங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் டீச்சர்ஸும் வாலண்டியரா வருவாங்களாம். எனக்கு தெரிஞ்சு அப்படி யாரும் வருவாங்கன்னு தெரியல. ஒரு 4 டீச்சரை அவங்களே சூஸ் பண்ணுவாங்க. அந்த 4 டீச்சர்ஸ் வந்து வீக்கெண்டு சாட்டர்டே சண்டே இந்த பசங்களுக்கு கிளாஸ் எடுத்து டெஸ்ட் வச்சு உங்களுக்கு ட்ரெயின் பண்ணி ஐஐடி அனுப்புறது தான் இந்த ஸ்கீமுடைய இது. ஓகேவா? ஸோ இது எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படின்றது கஷ்டம் தான். ஏன்னா வாலண்டரின்னு சொல்லும்போது அதை பண்றதுக்கான இது வந்து கம்மியாயிடும். ஏன்னா யாரும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்றது கம்மி இருக்காங்க. நிறைய டீச்சர்ஸ் வந்து சின்சியரா எஃபர்ட் போடுறவங்க இருக்காங்க. பட் எல்லா ஸ்கூல்லையும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்றது அது பார்ப்போம் எப்படி கொண்டு வராங்கன்னு தெரியல. பட் இப்போதைக்கு அவங்க சொன்னது இதுதான், 2மே வாலண்டரி பேசிஸ் தான். ஸ்டூடெண்ட்ஸும் வாலண்டரி பேசிஸ்ல இருப்பாங்க, டீச்சர்ஸும் வாலண்டரி பேசிஸ் தான்.
So sanctioned by யாரு தான் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் in 236 கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் மெயினா. அதுக்கப்புறம் டு ப்ரொவைட் கேரியர் கவுன்சிலிங் அண்ட் இன்டென்சிவ் கோச்சிங் ரெண்டுமே ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இட் வுட் ஹெல்ப் யாரெல்லாம் கிளாஸ் 11th அண்ட் 12th ஸ்டூடெண்ட்ஸ் நீட் ஜெய் இதெல்லாம் போறதுக்கு. அதுக்கப்புறம் ஃப்ரீ டெஸ்ட் அண்ட் வீக்கெண்ட் கிளாஸஸ் வில் பி கனெக்டட் ஃபார் நீட் ஜெய் எவ்ரி வீக். ஓகேவா? நெக்ஸ்ட் எலெக்ஷன் கமிஷனர் சுற்றி இருக்கிற கான்ட்ரோவர்சி. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனிங் எலெக்ஷன் எலக்டோரல் போல்ஸ் ரிவிஷன் பண்ணாங்க. ஒரு 65 ஓட்டர்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா கம்மி பண்ணிட்டாங்க. மொத்த எலக்டோரல் போல்ஸ்ல இதுக்கு முன்னாடி இருந்த நம்பர்ஸ் விட இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு 65 லட்சம் பேருக்கு ஓட்டிங் எலிஜிபிள் இல்லை அப்படின்றாங்க. ஸோ அதுக்கு அவங்க கொடுத்த ரீசன்ஸ் வந்து எல்லாரும் நிறைய பேர் நேம்ஸ் ரிப்பீட் ஆகுது, சில பேர் இறந்துட்டாங்க, ஆனால் அவங்க நேம்ஸ் யூனிவர்சிட்டி இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இது இப்போ என்னன்னா ரொம்ப நாளாவே இந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு அகேன்ஸ்டா இருக்கிற கான்ட்ரோவர்சி போயிட்டு. ஓகே, ஸோ இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா முதல்ல அவங்களுடைய அப்பாயின்மெண்ட்ல கை வைக்கும்போது ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும் எலெக்ஷன் கமிஷன் பெர்மனன்ட் கான்ஸ்டிடியூஷனல் பாடிங்கிறது தெரியும். அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த அப்பாயின்மெண்ட் ப்ராசஸ் வேற. அப்ப இப்ப ரீசெண்டா உள்ள அப்பாயின்மெண்ட் ப்ராசஸ் என்ன பண்ணோம்? சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் அதர் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் அப்பாயின்மெண்ட், கண்டிஷன் ஆஃப் சர்வீஸ், டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் மூணுத்தையும் கொண்டு வந்து ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணாங்க இப்போ 2023. ஸோ அந்த ஆக்ட் படி 3 பேர் செலக்ஷன் கமிட்டில யாரெல்லாம் இருக்கா? பிஎம், அப்புறம் பிரைம் மினிஸ்டர், யூனியன் மினிஸ்டர், அப்புறம் லீடர் ஆஃப் அப்போசிஷன். இப்போ இதுல லீடர் ஆஃப் அப்போசிஷன் மட்டும்தான் என்ன எதிர்கட்சியில இருந்து இருப்பார். யூனியன் மினிஸ்டர் யாரு தான்? ரூலிங் பார்ட்டி. அப்போ 3 பேர் தான். ஆனா 2 பேர் என்ன பண்ணுவாங்க? ரூலிங் பார்ட்டி என்ன நினைக்கிறாங்களோ அதான் பண்ணுவாங்க இல்லையா? அவங்க அதனாலதான் அப்படி டிசைட் பண்ணுச்சு. 3 பேர் வச்சிருக்காங்க தான். லீடர் ஆஃப் அப்போசிஷனையும் நாங்க வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கோம், பார்ட்டியாக நீயும் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஆனா ஆக்சுவல் ப்ராசஸ் என்ன நடக்கும்? யூனியன் மினிஸ்டரும் பிஎம்மும் ஒரே இதுல தான் இருக்கும். ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்களோ யாரு நினைக்கிறாங்களோ அவங்க கொண்டு வரும். ஸோ இதுவே ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமா இருந்துச்சு ரைட்டா? ஏன்னா அவங்களுடைய எலெக்ஷன் கமிஷன் அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து இது பாதிக்கப்படும். நாளைக்கு வந்து இது என்னவா இருக்காது, பயஸ்டா இருக்கிற ஒருத்தர் வந்து போடுவாங்க, பார்ட்டிசன்ஷிப்க்கு ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. அவர் வந்து ஒரு சார்பாவே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லி இது ஃபர்ஸ்ட் கான்ட்ரோவர்சி. ஸோ இது லாஸ்டா என்ன ஆச்சு அப்படின்னா போன வருஷம் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய ஓட்டர்ஸ், இது வந்து எங்க நடக்குதுன்னா மும்பைல, ஓகேவா? என்ன பண்றாங்கன்னா லோக்கல் பாடி எலெக்ஷனுக்கும் ஆக்சுவல் எலெக்ஷன் நடக்கிறதுக்குள்ள திடீர்னு ஒரு லட்சக்கணக்கில் ஓட்டர்ஸ் வந்து உள்ள ஆட் ஆகுறாங்க. இவங்க எங்க இருந்து ஆட் ஆனாங்க என்னன்றது தெரியுது. அப்ப எலெக்ஷன் கமிஷன்ல கேட்கும்போது இல்ல அவங்க எல்லாம் வந்து இப்ப ரிஜிஸ்டர் பண்ணவங்க தான், எல்லாருமே ரொம்ப நாளா ரிஜிஸ்டர் பண்ணல, 18 தாண்டவங்க இப்பதான் திடீர்னு ரிஜிஸ்டர் பண்றாங்க அப்படின்னு. ஆனா யூஸ்வலா இத்தனை 1000 பேருக்கு ரிஜிஸ்டர் பண்றது ஓகே, பட் லட்சக்கணக்கில் ஒரு ஷார்ட் டைம்ல ரிஜிஸ்டர் பண்றது இது வரைக்கும் நடந்தது. ஓகேவா? சோ இது லாஸ்ட் இயர் நடந்துச்சு. ஓகே, இது எங்க நடந்துச்சுன்னா மகாராஷ்டிரா எலெக்ஷன்ல. டைம் பீரியட் பிட்வீன் லோக்சபா போல்ஸ் இன் மே அண்ட் அசம்பிளி எலெக்ஷன் இன் அக்டோபர். இந்த 2 மாசத்துக்கு நடுவுல மட்டுமே. ஸோ என்ன ஆல்மோஸ்ட் என்ன பண்றாங்க, லோக்சபா எலெக்ஷனை வச்சு நமக்கு சாதகமா இருக்காங்களா இல்லையான்னு கண்டுபிடிச்சிட்டு திடீர்னு நிறைய நம்பர்ஸை கூட்டி அவங்க அந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சிடறாங்க. அப்போ உண்மையிலேயே இந்த எலெக்ஷன் நம்பர்ஸ் வந்து கரெக்ட் தானா என்ன அப்படின்றது தெரியும். இது லாஸ்ட் இயரே நடந்த ஒரு கான்ட்ரோவர்சி. இது திருப்பி இப்ப இந்த வருஷம் என்ன ஆகுது அப்படின்னா இப்போ இது அகைன் பீகார்லயும் இது ப்ராப்ளமா இருக்கு. ஓகே, இதுக்கு முன்னாடி இன்னொரு கான்ஸ்டிடுவன்சில ராகுல் காந்தி இதே இஷ்யூ கொண்டு வராரு. அதுலயும் இதே மாதிரிதான் நிறைய லேக் ஆஃப் ஓட்டர்ஸ் வந்து திடீர்னு ஷார்ட் டைம்ல ஆட் பண்ணாங்க. ஓகேவா? இப்ப ஆட் பண்ணது இல்லாம பீகார்ல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 65 லட்சத்தை ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அதுலயும் என்ன பண்ணிட்டாங்கன்னா 2003 ஓட்டர் ரோல்ஸ்ல இருக்கிறவங்க who had not been listed in the 2003 voters listல இல்லாதவங்க பிளஸ் 1987க்கு அப்புறம் பிறந்தவங்க, இவங்க 2 பேருமே அகைன் வந்து அவங்களோட ஐடியை வந்து வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப எத்தனை பேர் இந்த ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படின்றது தெரியாது. ஓகேவா? சோ மொத்தமா இது என்ன வாய்ப்பு இருக்கு, எலெக்ஷன் ரிசல்ட்டை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு. அப்ப இந்த 65 லட்சம் பேர் யாரு, அவங்க என்ன இப்போ அதனால சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து இந்த 65 லட்சம் பேர் யாரு, யார் யாரும் நீங்க தூக்கிருக்கீங்க, என்ன ரீசன்காக தூக்கிங்கன்றதையும் மென்ஷன் பண்ணுங்க. அவங்க இறந்துட்டாங்களா, இல்ல ரிப்பிட்டேஷன் ஆஃப் நேமா, அது வந்து வேற எதுவும் ரீசனா? இப்ப அவங்க சொல்ற ரீசன் என்னன்னா 65 லட்சம் பேர்ல ஒரு சில பேர் வந்து மைக்ரன்ஸா இருக்காங்க, வேற இடத்துல செட்டில் ஆயிட்டாங்க. வேற இடத்துல செட்டில் ஆகிறாங்கன்னா செட்டில் ஆகிறதுக்கு ஒரு சில கிரைட்டீரியா இருக்கு இல்லையா? சில பேர் டெம்பரரியா போயிருப்பாங்க, அப்ப திருப்பி ஓட்டிங் பண்றதுக்கு அங்கதான் வருவாங்க. அப்ப அது எந்த பேஸ்ல நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்ற எல்லாத்தையுமே சுப்ரீம் கோர்ட் கேட்கறாங்க. சோ இதுதான் எலெக்ஷன் கமிஷனை சுத்தி போயிட்டு இருக்கு. எலெக்ஷன் கமிஷன் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி, அதுல வந்து அதோடைய ஃபங்க்ஷன்ல கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகுறதுனால இதெல்லாம் கான்ட்ரோவர்சியா போயிட்டு இருக்கு.
ஸோ இது ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பிளாஸ்டிக் பொல்யூஷன். ஸோ பிளாஸ்டிக் பொல்யூஷன்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா, இப்போ ரீசெண்டா யுஎன்ல வந்து ஒரு 180 கண்ட்ரிஸ் சேர்ந்து பிளாஸ்டிக் பொல்யூஷனுக்கு இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்சுக்குலாம் ஒரு சில காப் அப்படின்னு கமிட்டிலாம் ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கோமா. ஸோ அதுல வந்து நம்ம நேஷனலி இன்டெண்டட் டார்கெட்ஸும் வச்சிருக்கோம். ஒவ்வொரு கண்ட்ரியும் நாங்க வந்து இவ்வளவு குறைப்போம், இந்த அளவுக்கு வந்து ஃபாசில் ஃபியூலை குறைப்போம் அப்படின்றதெல்லாம் ஒவ்வொரு கண்ட்ரியுமே அவங்களாவே நிறைய வாலண்டரி கான்ட்ரிபியூஷன் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மெக்கானிசம் வந்து நமக்கு ஜெனரலா கிளைமேட் சேஞ்சுக்கு இருக்கு. ஆனா பிளாஸ்டிக் பொல்யூஷனுக்கு நமக்கு காமனா இல்லை. ரைட்டா? அப்ப பிளாஸ்டிக் பொல்யூஷனுக்கும் காமனா கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இந்த 180 கண்ட்ரிஸும் சேர்ந்து ஒரு மீட்டிங் போடுறாங்க. ஆனா இந்த மீட்டிங்ல எந்த ரிசல்ட்டும் வரல. ரைட்டா? ஏன்னா பிளாஸ்டிக் வந்து யாருமே என்ன பண்ண முடியல, நம்மளால டே டு டே லைஃப்ல இருந்து அவாய்ட் பண்ண முடியல. ஆல்மோஸ்ட் எல்லா விஷயத்துலயுமே நம்ம பாலிமர்ஸ் வந்து யூஸ் பண்றோம். மோனோமர்ஸ் இருக்கு, பாலிமர்ஸ் இருக்கு. ஸோ பிளாஸ்டிக் வந்து நார்மல் பேக்கேஜிங்ல இருந்து பெரிய பெரிய விஷயம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால இந்த பிளாஸ்டிக் பொல்யூஷனுக்கு வேர்ல்டு லெவல்ல ஒரு இன்டர்நேஷனல் பைண்டிங் லீகல் அக்ரிமெண்ட்டை கொண்டு வர முடியுது. கொண்டு வர ட்ரை பண்ணி அது நடக்கல. ஸோ அதுக்கு கீழே நம்ம இந்தியால என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்துருக்கோம் பிளாஸ்டிக் பொல்யூஷனுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் 2016. ஸோ இதுல என்ன பண்றோம் அப்படின்னா, ஸோ இதுல கான்செப்ட் ஆஃப் எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேவா? ஸோ ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டியை என்ன பண்றோம் அப்படின்னா அவங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்றோம். அப்ப என்னன்னா பிளாஸ்டிக்கை யாரு ப்ரொடியூஸ் பண்றாங்களோ அவங்களே அந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டையும் என்ன பண்ணணும், அதுக்கு அவங்க தான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரணும். ரைட்டா? இது நம்ம கொண்டு வந்தது 2016 ரூல்ஸ்ல. ஸோ அதுதான் இந்த எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேவா? ஸோ எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி எது சம்பந்தமானதுன்னு கேட்டாங்கன்னா பிளாஸ்டிக் பொல்யூஷன். ஸோ என்னென்ன கம்பெனிஸ் பிளாஸ்டிக் ப்ரொடியூஸ் பண்றாங்களோ அவங்களே அந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டையும் அல்லது அந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற ஒரு விஷயத்த அவங்க கொண்டு வந்திருக்காங்க. சரிப்பா, இந்த பிளாஸ்டிக் நான் யூஸ் பண்ணிருக்கேன், இந்த மாதிரி அதை வந்து ரீசைக்கிளோ அல்லது வந்து அதை இந்த மாதிரி நான் வந்து மேனேஜ் பண்றேன், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்றேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இந்த எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் எஸ்யூபின்னு நம்ம சொன்னோம். எஸ்யூபி அதை வந்து அவங்க நேஷனல் லெவல்லையும் பேன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இங்கேயும் தமிழ்நாடு லெவல்லையும் நம்ம பேன் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ராங்கா ஒரு சில இடத்துல இன்னும் 150 அப்படியே லைட்டா வரதான் செய்யுது. பட் நிறைய இடங்கள்ல அதை அவாய்ட் பண்ணிட்டாங்க. பெரிய ஹோட்டல்ஸ் அட்லீஸ்ட் அவாய்ட் பண்ணாங்க. ஃபுல்லா பேப்பர் ஸ்டாக் வர ஆரம்பிச்சது. ஸோ சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் என்ன பிரச்சனை அப்படின்னா அதை வந்து நம்மளால ரீசைக்கிள் பண்ண முடியாது. ரீசைக்கிள் பண்ணும்போது ஃபுல்லா பிரேக் ஆகும். ஸோ அதை வந்து ஒரு தடவை தான் யூஸ் பண்ண முடியும். அது என்னவோ ஆகாது, மொத்தமும் செய்யாது. அப்போ ரெண்டுமே பிரச்சனை, நமக்கு டிகிரேடும் ஆகாது, ரீசைக்கிளும் பண்ண முடியாது. அப்படின்றப்போ அந்த வேஸ்ட் ஃபுல்லா நம்மளுக்கு என்ன பண்ண முடியல, மேனேஜ் பண்ண முடியல. அதிக அளவுல வேற இருக்கு. ஏன்னா நம்ம சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் காமனா நம்ம என்ன பண்றோம், டெய்லியே அதிகமா ஜென்ரேட் பண்ணிட்டே இருக்கும். அதனாலதான் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ல கைவிடுறோம். நமக்கு இன்னொன்று பிளாஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு தின்னா போக 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 அதுக்கான ரீசைக்கிள் கெப்பாசிட்டி குறைஞ்சிடும். ஏன்னா ஃபுல்லா பிரேக் ஆகிடும். அதனாலதான் ஃபர்ஸ்ட் நம்ம சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸை கை வைக்கிறோம். அதே மாதிரி இன்க்ரீஸ் திக்னஸையும் இன்க்ரீஸ் பண்ணும். பிளாஸ்டிக் பேக்ஸ் வந்து ஒரு மினிமம் திக்னஸ்ல தான் இருக்கணும், அந்த திக்னஸ்க்கு கம்மியா ரிடியூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பண்ணணும். சரியா? என்ன பண்றாங்க, மினிமம் திக்னஸ் வாஸ் இன்க்ரீஸ் டு 75 மைக்ரான்ஸ் எப்போ 2021ல. அதுக்கப்புறம் ஃபர்தர் 120 மைக்ரான்ஸ் எப்போ டிசம்பர் 31, 2022ல இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இப்போதைக்கு நம்ம ஃபாலோ பண்றது 120 மைக்ரான்ஸ் மினிமம் இருக்கும் பிளாஸ்டிக். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டிலயும் நம்ம என்ன பண்ணோம், எஸ்யூபி சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் தான். ஸோ அதை பேன் பண்ணோம். அதுக்கப்புறம் மீண்டும் கிளீன் பண்ணோம். ஸோ இது ரெண்டும் பிளாஸ்டிக்கு தமிழ்நாட்டில் கொண்டு வந்தது மெயினா. அதுக்கப்புறம் இது என்னது, தாய்மான திட்டம் ஏற்கனவே கொண்டு வந்திருந்தாங்க இல்லையா, பாவர்ட்டி ரிமூவ் பண்றதுக்காக. சரியா? சோ எத்தனை ஃபேமிலிஸ் அப்ப சொன்னாங்க, ஐசோலேஷன் குடும்பங்கள் வந்து வறுமையில இருந்து மீட் எடுப்போம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருந்தாங்க. இது லாஸ்ட் இயர். சரியா? அப்ப இப்பவும் என்ன பண்றாங்க, அதுக்கு கீழே தான் கொண்டு வராங்க. பட் அதுக்கு கீழே அவங்க சொல்லல. பட் 5 லட்சம் குடும்பங்களை வறுமையில இருந்து கொண்டு வரணும்னா நம்ம வறுமையில இருந்துன்னா டக்குனு என்ன பண்ண முடியாது, கை விட்டு தூக்க முடியாது. நீ வறுமையில இருக்கேன் அப்படியே தூக்கிடு அப்படின்னு. அதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம செய்யணும். அவங்களுக்கு ஜாபோ அதாவது ஃபுட்டோ இல்ல ஷெல்டரோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா கொடுத்துதான் அவங்க பாவர்ட்டில இருந்து நம்ம எடுக்க முடியும். ஸோ அதுல ஒரு கட்டமா தான் என்ன பண்றோம், ரேஷன் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் டோர் டெலிவரி பண்றோம். எல்டர்லி சிட்டிசன்ஸ் மெயினா, ஸோ அதோ 70 மெயினா இதுல ஃபோக்கஸ் பண்றது. சரியா? ஸோ அவங்க எல்லாருக்குமே டோர் டெலிவரி பண்றாங்க. ஸோ எப்பெல்லாம் பண்றாங்க, செகண்ட் சாட்டர்டே அண்ட் சண்டே எவ்ரி மந்த். ஓகேவா? செகண்ட் சாட்டர்டே அண்ட் சண்டே பண்ணலாம். ஸோ இது ரெண்டு தான் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ஸோ மகளிர் உரிமை திட்டம்ல என்ன எதனால யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, இப்போ ரீசெண்டா ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டடி படி என்ன அப்படின்னா, இவங்களுக்கு நம்ம கொடுக்குற அமௌண்ட் 49% எங்க தான் போதும்,
ஹவுஸ் ஹோல்டு குட்ஸ் வாங்குறதுக்கு போகலாம். சரி, அந்த ப்ராஜெக்ட் இது வந்து கரெக்டான இதுவா என்னன்றது நமக்கு தெரியாது, பட் நியூஸ்ல வந்தது. ஸோ மேபி அது கரெக்டா இருக்கலாம். ஸோ நமக்கு தேவை என்ன அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் லைன் வந்துருக்கணும். ஸோ அபவுட் ஸ்கீம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லான்ச் எப்போ செப்டம்பர் 2024. அதுக்கப்புறம் அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன, மந்த்லி கேஷ் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறோம். எவ்வளவு கொடுக்குறோம்? 1000 ரூபாய் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் இது மெயினா 2 அப்ஜெக்டிவ்ஸ் இதுல முக்கியமா நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஒண்ணு என்ன அப்படின்னா, ஒவ்வொரு உமனும் அவங்க வீட்டுல நிறைய ஒர்க் பார்ப்பாங்க, ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க். ஆனா அதுக்கு என்ன கிடையாது, ரெகக்னேஷனே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் அதை ரெகக்னைஸ் பண்ணணும். வீட்டு வேலை பார்க்கறது ஒரு வேலை தான் அப்படின்றத ரெகக்னைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அதுக்கான ஒரு ஃபினான்ஷியலான ஒரு அசிஸ்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ இது 2 அப்ஜெக்டிவ் இதுல முக்கியம். ஸோ ரெகக்னைஸ் பண்ணணும் அண்ட் சப்போர்ட் உமன்ஸ் அன்பெய்டு டொமஸ்டிக் அண்ட் கேர் ஒர்க் ரெண்டுமே வரும். ஸோ அதை ஃபர்ஸ்ட் நீங்க ரெகக்னைஸ் பண்றீங்க, ரெகக்னைஸ் பண்றதுனால அதுக்கு பே பண்றீங்க. ஸோ 2 விஷயம். ஸோ மந்த்லி அசிஸ்டன்ஸ் எவ்வளோ? 1000. அதுக்கப்புறம் இதுல எக்கனாமிக் கிரைட்டீரியா எதுவும் இருக்கா? என்ன எலிஜிபிலிட்டி என்ன? 21 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கணும். ஆனா எப்போ? ஒன் பிஃபோர் செப்டம்பர் 15, 2000. சரியா? உங்களுக்கு கவர் ஆகிடும். நெக்ஸ்ட் இதுல இது ஏஜ் கிரைட்டீரியா முதல்ல. அதுக்கப்புறம் எக்கனாமிக் கிரைட்டீரியா 3 சொல்றாங்க. ஒண்ணு என்ன அப்படின்னா, முதல்ல இன்கம் ஃபர்ஸ்ட். ஆனுவல் இன்கம் எவ்வளவு இருக்கக்கூட, எவ்வளவு தாண்டக்கூடாது? 2.5 lakhs தாண்டக்கூடாது. ஸோ 2.5 lakhs கம்மியா தான் இருக்கு. அதுக்கப்புறம் இபி பில் எவ்வளவு வரக்கூடாது? 3000 யூனிட் மேல யூஸ் பண்ணக்கூடாது. சரியா? ஸோ 3600 யூனிட்ஸ் தாண்டாம இருக்கு ஒரு வருஷம். அதுக்கப்புறம் லேண்ட் எவ்வளவு இருக்கக்கூடாது? வெட்லேண்டா இருந்துச்சுன்னா 5 acres கீழே தான் இருக்கணும். அதே மாதிரி 10 acres கீழே ட்ரை லேண்டா. இது 3மே எக்கனாமிக் கிரைட்டீரியா. ஸோ இது நல்லா பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா நமக்கு எலிஜிபிலிட்டி, ஏஜ் எலிஜிபிலிட்டி நம்ம போட்டுருவோம். ஸோ இதுல தான் கேள்வி வைப்பாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட்ஸ் மாத்தி கொடுக்கலாம். அதனால இதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு ஃபீமேல் மெம்பர் தான் எலிஜிபிள். ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒருத்தர் தான். நெக்ஸ்ட் இஸ் லைனக்ஸ். யாரு? ஸ்ரீலங்காவுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள நேவல் எக்ஸசைஸ். ஸோ இதுல வந்து 2 ஷிப் பார்ட்டிசிபேட் பண்ணுது. ஐஎன்எஸ் ராணா, ஐஎன்எஸ் ஜோதி. ரெண்டுமே அங்க கொழும்புல போய் தான் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஒரு பைலேட்டரல் நேவல் எக்ஸசைஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா. லைனக்ஸ்னா மேக்ஸிமம் நேம் வச்சே நீங்க போடலாம். அதுக்கப்புறம் அபார் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வராங்க. சரியா? ஸோ அபார்னா என்ன ஃபர்ஸ்ட் அது பார்க்கணும். அபார்னா என்னது? ஆட்டோமேட்டட் பெர்மனன்ட் அகாடமிக் அக்கௌண்ட் ரிஜிஸ்ட்ரி. சரியா? ஸோ இது என்னன்னா மெயினா சிபிஎஸ்சி கொண்டு வராங்க. எதுக்குன்னா, எப்படி நம்ம ஆதார் நம்பர் கொடுக்குறோமோ அதே மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பெர்மனண்டா ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அந்த நம்பரை அவங்க அப்ளை பண்றதுக்கோ இல்லை ஸ்கூல் எக்ஸாம்ஸுக்கோ மெயினா 10th 12th இருக்கும்போது கொடுத்துடலாம். 9thலேயே கொடுத்துருவாங்க. அப்ப 10th போர்டு எக்ஸாம் எழுதும்போது 12th எழுதும்போது அவங்களுக்கு என்ன ஆயிருது, நீங்க இந்த ஐடி வச்சு அவங்க மார்க் என்ன ஏது எல்லாத்தையும் நம்ம எடுத்துருவோம். ஸோ அதுதான் இந்த அப்பாரு. ஓகே, ஸோ சிபிஎஸ்சி கொடுக்குறாங்க சிபிஎஸ்சியில் இருக்கிறவங்களுக்கு. ஸோ கிளாஸஸ் வந்து எதுலாம் 9th 11th ரிஜிஸ்ட்ரேஷன் வேணும். ஸோ 9th 11th பண்ணும்போது தான் இவங்க 10th 12th வரும்போது அதை யூஸ் பண்ணணும். ஓகேவா? அண்ட் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் சப்மிஷன் ஃபார் 10th 12th ahead of 2026 போர்டு எக்ஸாம்ஸ் வருதா, அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் launched under National Education Policy 2020. One Nation, One Student ID அப்படின்ற நான் சொல்றேன். மேக்ஸிமம் எல்லாமே நமக்கு ஒன் நேஷன் ஒன் தான் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுலயே ஒன் நேஷன் ஒன் ஸ்டூடெண்ட் ஐடியும் கொண்டு வராங்க. ஓகே, அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி என்னது? அது ஆப்வியஸா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். அதில் குழப்பங்க பிரச்சனை. அப்பார் ஐடி எது சம்பந்தமானது? அதுதான் நமக்கு அப்படிதான் கேட்பாங்க. ஏன்னா அப்பாருன்றப்போ நமக்கு அதை வச்சு கொஸ்டின் கேட்கணும்னா அப்படிதான் ஃப்ரேம் பண்ணுவோம். ஸோ அப்பார் ஐடி எதுக்காக பண்ணுறது? நெக்ஸ்ட் ஹாக். ஓகேவா? ஹாக் என்னது? ஹாஸ்டல் ஆக்டிவிட்டி வாட்ச் கர்னல். ஸோ இது என்னன்னா இங்க தமிழ்நாட்டில் தான் நம்ம கொண்டு வரோம். ஸோ இது என்ன அப்படின்னா மெயினா வைல்ட் லைஃப் கிரைம் மேனேஜ்மெண்ட்காக கொண்டு வரோம். ஓகேவா? ஹாக்ன்றது என்னது? ஆக்சுவலா ஹாக்னா என்ன? ஏன்னா ஈகிள் மாதிரி இருக்கும் ஹாக். சரியா? அது ஒரு இதுதான், அது ஒரு கோயில் தான். சரியா? ஸோ என்னன்னா தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் லான்ச் பண்றாங்க ஹாஸ்டல் ஆக்டிவிட்டி வாட்ச் கர்னல். ஹாஸ்டல் ஆக்டிவிட்டி தவறான ஆக்டிவிட்டி மெயினா. சரியா? ஹாஸ்டல் ஆக்டிவிட்டி. ஸோ ஹாஸ்டல் ஆக்டிவிட்டி வாட்ச் கர்னல். அப்ப இது என்னன்னா இட்ஸ் டிஜிட்டல் கம் சென்ட்ரலைஸ்டு. மெயினா எந்த கிரைமுக்கு தான் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம்? ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் கிரைம் மேனேஜ்மெண்ட். சரியா? ஆல்ரெடி இது வந்து இட்ஸ் சிமிலர் டு எது அப்படின்னா இந்த சிஸ்டம் யூஸ்டு பை த போலீஸ். போலீஸ் வந்து ஆல்ரெடி கிரைம் அண்ட் கிரிமினல் ட்ராக்கிங் நெட்வொர்க் சிஸ்டம்ஸ் தனியாக வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி கிரிமினல் ரெக்கார்ட் இருக்கவங்க அவங்க இதுல என்ன பண்ணிடுவாங்க, இந்த சிஸ்டம்ல ஏற்றிடுவாங்க. ஸோ ஆல்ரெடி தப்பு பண்ணவங்க என்னென்ன ரிப்பீட் பண்றாங்க அப்படின்னா டக்குனு இதுல தூக்கிடுவாங்க.
ஸோ இது வந்து நமக்கு நார்மல் கிரைமுக்கு இதை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஹாக்ன்றது ஸ்பெசிபிக்கா வைல்ட் லைஃப்ல நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு இதை ஃபாலோ. அந்த புலியை கொள்றது, இல்ல யானையை கொள்றது, அதுக்கப்புறம் அந்த அனிமல்ஸ் சரியாக கடத்திட்டு போறது, இந்த மாதிரி வைல்ட் லைஃப் சம்பந்தப்பட்ட கிரைம்ஸுக்கு மட்டும் ஸ்பெசிபிக்கா இந்த ஹாக்கு கொண்டு வரணும். இது ஆல்ரெடி 2 ஸ்டேட்ல ஆல்ரெடி இருக்கு. இப்ப நம்ம 3வதா தமிழ்நாடு கொண்டு வரணும். ஆல்ரெடி எந்த ஸ்டேட்ல எல்லாம் இருக்குன்னா கேரளா, கர்நாடகால ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. இப்ப நம்ம இதை கொண்டு வரணும். சரியா? ஸோ டெவலப்டு பை யாரு? வைல்ட் லைஃப் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா, WTI, அண்ட் ஐடி சர்வீஸ் ப்ரொவைடர் யாரு? NTT டேட்டா. ஸோ இது வந்து ஆக்சுவலா பிரைவேட் கம்பெனி தான், நமக்கு அது தேவையில்லை. ஆனா WTI கேட்கும். ஓகேவா? வைல்ட் லைஃப் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா இது ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மெயினா ஹாக் பிளாட்ஃபார்ம் எதுக்குன்னு கேட்கும்போது நீங்க அது ஒரு பேர்ட் அப்படின்னு யோசிச்சிட்டீங்கனால என்ன பண்ணிடலாம், ஃபாரஸ்ட் வைல்ட் லைஃப் போகும். அதுக்கப்புறம் அகல் விளக்கு ஸ்கீம். ஸோ அகல் விளக்கு ஸ்கீம் அகைன் யாருக்கு? ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். மெயினா யாரா இருப்பாங்க? அகல் விளக்குன்னு இருக்கும் கேர்ள்ஸ் தான். சரியா? ஸோ அதை அப்படியே டார்கெட் பண்ணிடலாம். மெயினா என்னன்னா கேர்ள்ஸ் வந்து இந்த மாதிரி சோசியல் மீடியா சைபர்ல வந்து அவங்க வந்து நிறைய பேர் அவங்க ஏமாத்திடுறாங்க, பெண்களை ஏமாத்திடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால என்ன கொண்டு வராங்கன்னா இந்த அகல் விளக்கு அப்படின்ற ஸ்கீம் கொண்டு வராங்க. என்னன்னா அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் மாதிரி, அவங்கள வந்து யாரும் மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது, தவறான பர்சன்ஸ்ல அவங்க பேசிடக்கூடாது, யாரும் அவங்க வந்து ஆன்லைன்ல மெயினா சைபர் கிரைம்ல மாறிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்களுக்கு ஒரு என்ன சொல்லலாம், ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் மாதிரி அகல் ஸ்கீம் பண்றாங்க. சரியா? ஸோ தி ஸ்கீம் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் பை தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். அது ஓகே. டு எம்பவர் த ஸ்டூடெண்ட்ஸ் வித் டூல்ஸ். எதுக்கு? டு ப்ரொடெக்ட் தம் ஃப்ரம் மென்டல், பிசிக்கல் அண்ட் சோசியல் சேலஞ்சஸ். மூணுமே. சரியா? மென்டல், பிசிக்கல், சோசியல், மெயினா சைபர் சேஃப்டி ஃபோக்கஸ் பண்றாங்க. ஓகே. ஸோ இதுல என்னென்ன டார்கெட் குரூப் யாரு தான்? கிளாஸஸ் 9 to 12 தான், கேர்ள்ஸ் தான் மெயினா. அதுக்கப்புறம் இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு 30 பேஜ் ஒரு புக்லெட் கொடுக்குறாங்க. அந்த புக்லெட்ல என்ன இருக்கும் அப்படின்னா எப்படி அதாவது செட்டிங்ஸ் எப்படி வைக்கணும், நம்பர் தெரியாம எப்படி வச்சுக்கிறது, இல்ல ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறது அவாய்ட் பண்றதுக்கான செட்டிங்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறது, அன்னோன் பர்சன்ஸ் வந்து வீடியோ கால்ஸ் அட்டன் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு புக்லெட் மாதிரி அதை கொடுத்து வச்சிருக்காங்க. சரியா? ஸோ அதெல்லாம் தான் இதுல இருக்கு. அதுக்கப்புறம் கேரியர் கைடன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இது போக கவுன்சிலிங் செஷன்ஸும் கொடுக்குறாங்க. ஏன்னா சில அபியூஸ் அவங்களுக்கு நடந்திருக்கலாம், ஆனா அவங்களால யார்கிட்டயும் சொல்ல முடியாம இருப்பாங்க. அப்படின்றப்ப அந்த கவுன்சிலிங் செஷன்ல அது அவங்க சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல யாரும் ஒருத்தர் அவங்களை மிரட்டி வச்சுட்டு இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அதை ஹெல்ப் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுனால அகல் விளக்கு. ஸோ அகல் விளக்கும் இம்பார்ட்டன்ட் தான், கேட்கறதுக்கு சான்ஸ் அதிகம். இதனால தான் அவங்க முக்கியமான ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன்லைனர்ஸ். ஸோ ஒன்லைனர்ஸ்ல ஸ்ரேஸ்த் அப்படின்றது இது யூனியன் ஹெல்த் மினிஸ்ட்ரி லான்ச் பண்ணியிருந்தாங்க இந்த இண்டெக்ஸை. ஸோ இது என்ன அப்படின்னா நேஷனல் இனிஷியேட்டிவ் பெஞ்ச்மார்க் ஸ்ட்ரென்தன் ஸ்டேட் ட்ரக் ரெகுலேட்டரி சிஸ்டம் மெயினா. சரியா? ஸோ இதுல நம்ம மெயினா கொடுக்கறது எதுக்காக தான்? ஸ்ட்ரெஸ்ஸுக்காக தான். சரியா? ஸ்ட்ரெஸ்னா என்ன? ஸ்டேட் ஹெல்த் ரெகுலேட்டரி எக்ஸலன்ஸ் இண்டெக்ஸ். அது மட்டும் தெரிஞ்சுட்டோம் போதும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்தியன் கவுன்சில் ICMR-ம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் ரிசர்ச் ஆர்கனைசேஷனும் சேர்ந்து ஷைன் ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வராங்க. ஸோ ஷைன் ப்ரோக்ராம்க்கு ஷைன் என்ன ஸ்டாண்ட்ஸ் ஃபார்? சயின்ஸ், ஹெல்த் அண்ட் இனோவேஷன் ஃபார் நெக்ஸ்ட் ஜென் எக்ஸ்பர்ட்ஸ். மெயினா அந்த ஷைன் அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் அந்த அப்ரிவேஷனுக்காக தான் நம்ம கொடுத்துருவோம். ஸோ இதை நீங்க எது தெரிஞ்சாலே போதும். சயின்ஸ், ஹெல்த், இனோவேஷன், நெக்ஸ்ட் ஜென் எக்ஸ்பர்ட்ஸ். அப்போ நெக்ஸ்ட் ஜெனரேஷன் போற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சயின்ஸ், ஹெல்த், இனோவேஷன் மூணுமே நம்ம கொண்டு வரோம். ஸோ டு இன்ட்ரடியூஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டு ஹெல்த் அண்ட் பயோமெடிக்கல் ரிசர்ச், மோட்டிவேட்டிங் யங் லீடர்ஸ் டுவர்ட்ஸ் சயின்ஸ் அண்ட் கம்யூனிட்டி. ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு மெயின் ஃபோக்கஸ் ஆகும். இது இல்லாம அதுக்கப்புறம் கேட்ச்னு ஒரு இது. ஸோ கேட்ச் என்னது? கேன்சர், AI அண்ட் டெக்னாலஜி சேலஞ்ச். அதுக்கப்புறம் இது எதுக்குன்னா மெயினா AI சொல்யூஷன்ஸ் இது மெயினா கேன்சர் கேர் சொல்யூஷன்ஸ்க்காக கொண்டு வரும். ஏஐயும் கேன்சர் கேரையும் ரிலேட் பண்ணி விடுறாங்க. அவ்வளவுதான். ஸோ இது மெயினா நம்ம இந்த அப்ரிவேஷனுக்காக தான் கொடுத்தோம். கேட்ச், ஷைனு, அப்புறம் ஸ்ட்ரெஸ். அதுக்காக மற்றபடி நியூஸ் வைஸ் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. ஜஸ்ட் அப்ரிவேஷன் தெரிஞ்சிட்டோம். Okay. Thank you.